எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்ததுக்காக உங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் சப்பா. ஆண்டவரே இந்த ஏசப்பா ஆண்டவரே எத்தனையோ எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருப்பாங்க ஏசப்பா. நீங்கள் என்ன உணர்த்தணும் என்ன பேசணும்னு சுத்தமாக இருக்கீங்களோ ஆண்டவரே அதை நீங்கள் பேசணும் ஆண்டவரே ஏசப்பா. நான் ஞானம் மற்றவள் ஏசப்பா, எனக்கு ஒன்றும் தெரியல ஆண்டவரே, ஆனால் என்ன மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும் ஏசப்பா. யார் யாருக்கு என்னென்ன தேவையோ ஆண்டவரே அவங்களுடைய மன சமாதானத்துக்காக அதெல்லாம் நீர் பேச வேண்டுமா என்பதில் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. நீ கூட இருந்ததும் முடிவு வரை நீ கூட இருந்ததும் திரும்பி போகும்போது வந்தவனமாகவே போகாதபடி ஏசப்பா உங்களுடைய நாமத்தையும் உங்களுடைய மகிமையையும் எடுத்து செல்ல நீ கிருபை செய்வது, நீ கொடுத்த வார்த்தையும் எடுத்து செல்ல கிருபை செய்யாங்க. இதான வேலையில கூட இருக்கணும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஒரு சின்ன சாட்சியோட ஆரம்பிக்கிறோம். கடந்த ஒரு வாரமாக நாங்கள் போயிட்டு இருந்த சர்ச்சில் வந்து விபிஎஸ் நடந்தது. அந்த விபிஎஸ்ல வந்து டைரக்டராக என்னையும் இன்னொரு சிஸ்டரையும் வந்து தேர்வு செஞ்சாங்க. டைரக்டரான்னு சொல்கிற அளவுக்கு வந்து எனக்கு தகுதி கிடையாது. ஏன்னா நான் வந்து முன்னாடி வந்து நின்னது கிடையாது எப்பயுமே. நான் இன்றைக்கும் இந்த சபைக்கு வந்து நான் ஒரு நன்றி உடவலாக இருப்பேன். ஏன்னா நான் முதல் வந்து அதாவது என்னோட ஸ்கூலிங்களுக்கு அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் வந்து நான் வந்து ஸ்டேஜில் வந்து நிற்கிறேன்னா இந்த சர்ச்சில் தான் நான் முதல் நின்னேன். அதாவது முன்னால் ஓகேயா இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எனக்குள்ள ஒரு டிப்ரெஷன் எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடையாமல் அப்படி போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணது இங்கே தான். அப்புறம் இந்த மாதிரி சர்ச்சில் வந்து செலக்ட் பண்ணி சொல்லும்போது அவங்களும் வந்து சேம் என்ன மாதிரியே 2 பேரும் வந்து ஏதோ அவங்க சீனியாரிட்டி படி செலக்ட் பண்ணோம், சண்டே ஸ்கூலில் எடுத்ததில் அப்படி போட்டுட்டாங்க. பட் ஆனால் எங்கள் மனசில் வந்து பெரிய பாரம். எப்படி இது வந்து அதாவது சும்மா போய் கிளாஸ் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப ஈஸியான வேலை, இதை அரேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணணும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் வந்து ஆனால் ஒரு காரியம் பண்ண ஆரம்பித்தோம். என்றைக்கு சொன்னாங்களோ அன்னையிலேருந்து இரவு ஒரு மணி நேரம் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஏன்னா மார்னிங் எங்கள் 2 பேருக்குமே மார்னிங்கில் தான் டியூட்டி. மார்னிங் டியூட்டி முடிச்சுட்டு மத்தியானம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு உட்காருவோம் நாங்கள் ஜெபிக்க. 10 மணிலேருந்து ஒரு 11 மணி வரைக்கும் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபிக்க தேவன் ஒரு வார்த்தை கொடுத்தார். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ஏன்னா எங்கள் சர்ச்சில் அந்த சர்ச்சில் உள்ளவங்க வந்து மற்றவங்களுக்கு ஹஸ்பண்ட்ஸ் வந்து பேக் சப்போர்ட்டாகவே இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க தான் இது வரைக்கும் வந்திருக்காங்க. இப்போ எங்கள் 2 பேருக்குமே அந்த மாதிரி சப்போர்ட் கிடையாது. வீட்டில் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட்ஸ் வந்து வீட்டில் ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் சர்ச் காரியங்கள் மற்ற காரியங்களில் வந்து எங்களுக்கு ஹெல்ப் கிடைக்காதுன்னு சொல்லி நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் தேவன் வந்து எவ்வளோ ஒரு நல்ல விதமாக எங்களை நடத்தி வந்தார். எல்லாரும் சொன்னாங்க, அதுவும் ஆன்லைனில் புதிதாக இந்த வருஷம் தொடங்கினேன் எப்படி இருக்குமோன்ற ஒரு சூழ்நிலையில் தேவன் வந்து எல்லாவற்றையும் நடத்தி கொடுத்தார். நேற்று வந்து ஃபைனல் டே முடிஞ்சு ஒரு சந்தோஷமாக அந்த காரியங்களை வந்து முடிக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்தார். நாங்கள் நினச்சி பார்த்தோம்னா ஒன்றுமே தெரியல, எனக்கு எப்படி நடந்தது என்ன ஆகுதுன்னு ஒன்றும் தெரியல. அந்த ஜபம் நாங்கள் மட்டும் இல்லை, எங்களுக்காக நிறைய பேர் ஜெபிச்சாங்க. ஜபத்தோட வல்லமை என்னன்னு சொல்லி ரொம்ப அறிந்து கொண்டு வந்தேன் விபிஎஸ் காலத்தில். இன்னைக்கு கூட நான் உங்கள்கிட்ட அந்த விபிஎஸ் அந்த தலைப்புகள் என்னென்ன தலைப்புகள் நாங்கள் எடுத்திருந்தோம், அது மூலமாக எனக்கு என்ன கடவுள் உணர்த்தினார் அப்படின்ற காரியங்களை தான் நான் உங்களுக்குள்ள பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ நாங்கள் எடுத்த தலைப்பு என்னன்னா என் குயவனும் நானும், மை பாட்டர் அண்ட் மீ அப்படின்றது. பாட்டர் குயவன்னா நம்மளை வணையிறவர். நம்ம குயவனோட கையில் நம்ம எப்படி இருக்கோம், களிமண்ணாக தான் இருக்கும். களிமண் எப்படி இருக்கும், அது என்ன நமக்கு ஒன்றுமே ஒரு ஷேப்லெஸ்ஸாக இருக்கும், ஒரு இதுவுமே இருக்காது. இப்போ நம்மளை என்ன பண்ணலாம், தாழ்த்தி நம்ம தேவன் கையில் களிமண் போல நம்ம ஒப்படைக்கும் போது தேவன் நம்மளை அவருக்கு ஏற்ற பாத்திரமா நம்மளை வணையிறார் இல்லையா. இந்த குயவன் வந்து ஒரு பாத்திரத்தை செய்யணும்னா அவன் என்னெல்லாம் செய்வாங்க. ஒரு குயவன் வந்து ஒரு பானை செய்யறாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னு கொடுத்துருக்குன்னா, முதல்ல என்ன பானை செய்யறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள களிமண்ணை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. முதல் காரியம் என்ன பண்ணுவாங்கன்னா செலக்ட் பண்றாங்க. செலக்ஷன் ஆஃப் த கிளே அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி தான் தேவன் நம்மளையும் என்ன பண்றாரு, செலக்ட் பண்றாரு. நம்மளால புரிந்து கொள்ள முடியும். இந்த கொரோனா டைம்ல எத்தனையோ பேருக்கு வந்து சர்ச்சுக்கு போக சான்ஸ் கிடைச்சும் சில பேருக்கு பயம், இல்லை டியூட்டி காரியங்கள் அந்த மாதிரி இருக்கு. சில பேருக்கு சர்ச் போக முடியாத சூழ்நிலை. ஆனாலும் நம்மளை வந்து கிருபையா தேவன் வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாருனாலே என்ன, நம்மளை வந்து தேவன் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்மளையும் தேவன் வந்து தெரிந்தெடுத்திருக்கிறார் இல்லையா. இப்போ தெரிந்தெடுத்த நம்ம வந்து
இல்லை, அதாவது தாயின் கருவில இல்லை, அதுக்கு முன்பே நம்ம வந்து உருவாக்குறதுக்கு முன்பாகவே வந்து தேவன் நம்மளை வந்து தெரிந்தெடுத்திருக்கார். இப்போ நாங்கள் யோசிச்சோம், நம்மளை வந்து எப்படி இதில் வந்தாங்க, எப்படி நம்மளை போட்டாங்க, என்ன பேசிக்கில் போட்டாங்கன்றதே தெரியாமல் இருந்தது எங்களுக்கு. ஆனால் தேவன் வந்து அந்த வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கும் போது தேவன் ஒன்றை வந்து முன் குறித்திருக்கிறார். ஒரு காரியத்துக்கு முன் குறித்திருக்கிறாருன்னா இன்னைக்கு நேற்று இல்லை, முன்னாலே நம்ம உருவாகிறதுக்கு முன்னாலே ஒரு காரியத்துக்காக முன் குறித்திருக்கிறார். இப்போ நம்ம 1 கொரிந்தியர் எடுக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரம் 26, 27 இந்த வசனங்கள் எல்லாம் எங்க கூட அந்த ஜெபம் நாங்கள் பண்ணும்போது எங்க கூட பேசின அந்த வசனங்கள். 1 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரம் 26, 27. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் வைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அதாவது நம்ம ஞானிகள் கிடையாது தான், ஆனால் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி வெட்கப்படுத்துற மாதிரி காரியங்களை வந்து தேவன் நம்ம மூலமா செய்வார் இல்லையா? நம்மளை இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு தைரியம் கொடுத்தது. தைரியம் கொடுக்குற மாதிரி ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். ஞானத்துக்கும் பைத்தியத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ், அந்த எண்டும் இந்த எண்டும் இல்லையா? நம்ம வந்து ஒரு இந்த எண்டில் தான் இருக்கோம், இன்னும் நம்ம அந்த எண்டுக்கு போகல. ஆனால் அந்த எண்டுக்கு நமக்கு போகணும்னா தேவ ஞானம் நமக்கு கிடைக்குது. கண்டிப்பாக தேவ ஞானம் கிடைக்கும் போது நமக்கு அந்த எண்டில் இருக்கிறவங்க என்ன காரியங்கள் செய்கிறாங்களோ அதை விட மேலான காரியங்களை நம்மளை செய்ய வைக்கிறார் தேவன். அதுக்கப்புறம் பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவர்கள், பலம்னா என்ன? நம்ம வந்து உடல் பலனும் அதில் நம்ம சேர்த்துக்கலாம் இல்லையா? நான் சொன்ன 10 மணிக்கு நாங்கள் உட்காந்து பிளான் பண்ணுவோம், 2 மணி வரைக்கும் பிளான் பண்ணுவோம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. 2 மணிக்கு முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு சமைச்சிட்டு டியூட்டிக்கு போவோம். ஸோ 2 மணி நேரம் தான், ஒரு 1 மந்தாக நாங்கள் இப்படியே தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஆனால் தேவன் ஒரு நாள் கூட எங்களை சோர்ந்து போக விடவே இல்லை. டியூட்டிலையும் சரி, வீட்டு காரியங்கள்லையும் சரி. அஃப்கோர்ஸ் ஹஸ்பண்ட், என்னோட ஹஸ்பண்டும் சரி, அவங்க ஹஸ்பண்டும் சரி, ஏதாவது விட்டுட்டு போனாலும் எங்களை ஒன்றும் சொல்லலை. அந்த மாதிரி ஒரு அந்த ஹெல்ப்பையும் தேவன் வந்து எங்களுக்கு கொடுத்தார். ஸோ அந்த பலவீனம் ஒன்றுமே எங்களுக்கு வராதபடி தேவன் வந்து இந்த பலவீனத்தையும் எங்களுக்கு பலனை கொடுத்தார். அதுபோல உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். நம்ம தேவனுக்கு முன்னால் நம்ம அப்படிதான் இருக்கோம் இல்லையா? நம்ம வந்து தேவனுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்க ஞானம், அறிவு என்னெல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவர் முன்னால இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நம்ம இருக்குன்னு சொன்னா நம்ம பொய் சொல்லுகிறவர்களா தான் இருக்கும். ஒண்ணுமே இல்லை இது. ஆனா எனக்கு ஒன்றும் இல்லை ஏசப்பா எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நம்ம அவங்க முன்னால போய் நிற்கும் போது தேவன் வந்து அவரோட ஞானத்தை தர்றார். ஸோ அதையும் நமக்கு கொடுக்கிறார். அடுத்தது எரேமியா 1ஆவது அதிகாரம். அதுல வந்து எரேமியாவை வந்து தேவன் தெரிந்து கொண்டார் இல்லையா? எரேமியாவை தேவன் தெரிந்து கொண்ட போது அவர் என்ன சொன்னார், அவருக்கு என்ன பண்ணாங்க? இந்த 1ஆவது அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. எரேமியா, அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். 6:7. ஆனாலும் கர்த்தர், நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. இப்படிதான் நாங்களும் கேட்டோம். எங்களுக்கு வந்து பேச தெரியாது ஏசப்பா, எல்லாருக்கும் முன்னால போய் எங்களுக்கு நிற்கிறதுக்கே எங்களுக்கு பயமா இருக்கும்போது நாங்கள் எப்படி பேசுறது? நாங்கள் பேசுகிற வார்த்தைகள், அதுவும் சின்ன பிள்ளைங்களுக்குள்ள செய்கிற ஊழியம் வந்து ஒரு கனமான ஊழியம். அந்த பிள்ளைங்க கிட்ட போய் ஒரு வார்த்தை சேரணும்னா அது ரொம்ப கனமான ஒரு ஊழியம், அது ஒரு கஷ்டமான ஊழியம். நமக்கு சும்மாவே இங்கே பேச தெரியாது. பிள்ளைங்க மனதில் இது பண்ணுற மாதிரி நம்ம எப்படி பேசுறது? கேட்கும்போது தான் எரேமியாவோட வார்த்தையும், எரேமியா சொன்ன வார்த்தையும், எரேமியாவுக்கு தேவன் செய்ததும் ஞாபகம் வந்தது எங்களுக்கு. இந்த மாதிரி எரேமியா சொல்லும்போது என்ன செய்தார்? 9வது வசனத்துல, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். அதேதான் தேவன் வந்து என்னோட வார்த்தையை நான் கொடுக்கும்போது நீ பேச தேவையில்லை, நான் உங்களுக்கு வார்த்தை கொடுப்பேன். அந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும், என்ன பேசணுன்ற வார்த்தைகளை நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி எங்களுக்கு வார்த்தை கொடுத்தார் தேவன். அதுக்கப்புறம் அதே மாதிரி மோசையோட ஸ்டோரி நமக்கு எல்லாமே தெரியும். மோசே வந்து பார்வோன் வீட்டில் இருந்தாரு. அப்புறம் அந்த கொலை செய்துட்டு போயிட்டாரு, வனாந்தரத்தில் போயிட்டு
2வது அதிகாரம் 11வது வசனம். மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரனிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரனாகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு 4வது அதிகாரம் 10-11. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோட பேசியிருக்கிறது, பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த ஞாபகம் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவன் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? இப்போ வந்து மோசே என்ன சொல்றாரு, நான் வந்து வாக்கு வல்லவன் அல்ல, நான் வந்து திக்குவாயும் மந்த நாவுமா இருக்கேன், என்னால எப்படி போய் நான் வழி நடத்த முடியும் அவங்கள இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது தேவன் சொல்றாரு, நான் உன்னோட வாயோட இருந்து பேசுவேன் அப்படிலாம் சொல்றாரு. நாங்க இது வரைக்கும் நாங்க வந்து ஒரு கேட்டுட்டு தான் இருக்கோம், என்ன எப்படி 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 எப்படின்னா கேட்டுட்டு இருக்கோம். எங்க வந்து இந்த 14வது அதிகாரம் 14வது வசனம் 4வது அதிகாரம் 14வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, அவன் திரும்ப திரும்ப வந்து எனக்கு முடியாது, நான் எப்படி அப்படின்னு சொல்லும்போது தேவனுக்கு என்ன வருது? கோபம் வந்துடுது இல்லையா? அப்போ அதுவும் எங்களுக்கு ஒரு பேசுச்சு. இதுக்கு மேல நம்ம வந்து கேட்கக்கூடாது. தேவன் வந்து சொல்லியாச்சு, நான் எரேமியாவோட ஞாபகப்படுத்தி நான் உன்னோட நாக்கில் வந்து நான் உன்னோட வார்த்தையை வைப்பேன்னு சொல்லியாச்சு, இங்க உன் வாயோட இருந்து நான் பேசுவேன்னு சொல்லியாச்சு. இதுக்கு மேலேயும் நாங்கள் என்னப்பா பண்ணுவோம்னு கேட்டால் தேவனுக்கு என்ன வருது? கோபம் வந்துடுது இல்லையா? அதனால நம்ம சில எக்ஸ்கியூஸ் சொல்லும் போதும் ஒரு தடவை சொன்னா பொறுத்துக்குவாங்க, 2 தடவை சொன்னா பொறுத்துக்குவார் தேவன். அதுக்கு மேல தேவனுக்கும் கோபம் வந்துடுது. அதனால நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்லும்போது கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லணும். தேவன் நமக்கு நிறைய நம்ம விசுவாசிக்கணும் இல்லையா? தேவன் கொடுத்த காரியங்களை நம்ம விசுவாசிக்கணும். ஸோ நாங்கள் பேசுகிற அந்த விஷயங்களை ஓகே, கடவுள் நமக்கு ஒரு பலனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும்ல. நான் பாவி, பேதுரு வந்து சொன்னாங்கல்ல, நான் பாவியாகிய மனுஷன், நீர் என்னை விட்டு போயிடும்னு சொன்ன மாதிரி நாங்கள் பாவியாக தான் இருக்கோம் இவ்வளோ நாள். பட் வந்து ஒரு ஊழியம் செய்யணும்னா நம்மளை வந்து பரிசுத்தப்படுத்தினாதான் அந்த ஊழியம் வந்து ஒரு உண்மையான ஊழியமாக இருக்கும். ஸோ அப்பயும் தேவன் எங்களுக்கு உணர்த்தினார், நீங்கள் உங்களை தாழ்த்துங்க, எனக்கு முன்னால் தாழ்த்தி நீங்கள் உங்களை ஒப்படைக்கும் போது நான் உங்களுக்கு பரிசுத்தத்தை கொடுப்பேன் சொல்லுங்க. அப்பயும் நாங்கள் அந்த வார்த்தையை கேட்டு தேவனிடத்தில் பரிசுத்தத்தை பெற்றோம். அதுக்கப்புறம் இன்னும் 2 இதுவும் பவுலோட காரியங்களும் எங்களுக்கு ஞாபகப்படுத்தினார். பவுல் வந்து சவுலா இருந்த காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவரு இயேசுவோட சீஷர்களை வந்து துன்பப்படுத்திட்டு இருந்த அவரையும் தேவன் வந்து அந்த கண்ணு குருடாக்கும் போது அவரை தேர்ந்தெடுக்கல. அவரையும் அவர் முன்னாடி, அவர் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே தேர்ந்தெடுத்ததுனால தான் தேவன் வந்து சவுலை வந்து பவுலா மாற்றினார் இல்லையா? சீஷர்களை துன்பப்படுத்தினவரை ஒரு நல்ல அப்போஸ்தலனா மாற்றினார். அதனால தேவன் நம்மளை தேர்ந்தெடுத்து ஒரு காரியம் ஒன்று செய்யும்போது நம்ம தேவனிடத்துல கேட்க வேண்டியது வந்து செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்மளை தாழ்த்தி அவர் கருத்துல நம்ம ஒப்படைச்சிட்டு, இசப்பா நாங்கள் இவ்வளோதான், எங்களுக்கு உங்களோட ஞானத்தை கொடுங்க, உங்களோட புத்தியை கொடுங்க, எங்களுக்கு செய்யறதுக்கு எங்களுக்கு தேவையான பலனை கொடுங்க, எங்களுக்கு உள்ள பரிசுத்தத்தை கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். இதுதான் வந்து தெரிந்து கொள்ளப்படுதல். நம்மளை செலக்ட் பண்ணும்போது நம்ம இசப்பா கையில நம்ம இப்படிதான் நம்மளை ஒப்படைக்கிறோம். அடுத்ததான் அந்த குயவன் என்ன செய்வாங்கன்னா, அந்த களிமண்ணில் இருக்க சின்ன சின்ன இம்பியூரிட்டிஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவாங்க. அப்போதான் வந்து என்ன ஆகுமா, ஒரு நல்ல வந்து பானையாக அவங்க வணைய முடியும். இப்போ நம்ம எடுத்துட்டோம், இப்போ நம்மளோட குயவன் பரம குயவன் நம்மளை வந்து ஒரு பானையாக, அவருக்கு ஏற்ற இந்த பானையாக நம்மளை வணையணும்னா நமக்குள்ளேயே நிறைய இம்பியூரிட்டிஸ் இருக்குல்ல. நம்ம பாவம் நமக்குள்ளே எப்போ என்டர் ஆச்சு? பாவம் நமக்குள்ள மனுஷ ஜாதிக்குள்ள எப்போ என்டர் ஆச்சு? பாவம் ஆதாம் ஏவாளோட கீழ்ப்படியாமை மூலமா பாவம் என்டர் ஆச்சு. ஸோ நம்ம எல்லாருமே பாவிகள் தான். நான் உன்னிடத்துல பாவம் இல்லைன்னு நீ சொன்னீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல? தேவனை நம்ம வஞ்சிக்கிறவர்களா இருக்கோம். ஸோ நம்மகிட்டையும் என்ன இருக்கு? பாவங்கள் இருக்கு. அந்த பாவங்கள் சின்ன 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 காரியங்களை வந்து எப்படி நம்ம சுத்திகரிக்கிறது? எப்படி சுத்திகரித்தார்? இந்த இடத்துல நம்ம சவுல் ராஜாவையும் தாவீது ராஜாவையும் எடுத்துக்கோம். சவுலை வந்து
சவுலுக்குள்ளேயும் பாவம் வந்தது. அவர் என்ன பண்ணார்? பாவம் வந்தோன்னு என்ன பாவம் பண்ணார் சவுல்? 1 சாமுவேல் 15வது அதிகாரம் ஃபுல்லா இருக்கு. அது அமலேக்கியரோட போய் சண்டை போட்டுட்டு என்ன சொன்னாங்க? சாமுவேல் கிட்ட தேவன் சொன்னது என்ன? அங்க எல்லாத்தையும் அழித்து போட சொன்னார். ஆனா சவுல் என்ன பண்ணார்? கொடுத்த கன்றுகளை எல்லாம் கொண்டு வந்துட்டார். அதை கொண்டு வந்துட்டு என்ன சொன்னார்? சாக்கு சொன்னார். தேவனுக்கு பலியிட தானே அதெல்லாம் கொண்டு வந்தேன்னு சொன்னார் இல்லையா? சவுல் வந்து அந்த மாதிரி அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருந்தாரு. ஒரு தடவை அவர் வந்து என்ன பண்ணாங்க? சாமுவேல் வந்து அவரை எச்சரித்தார். அந்த டைம் வந்து அவர் பாவ மன்னிப்பெல்லாம் கேட்டாரு, பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறமும் அவர் என்ன பண்ணார்? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை பண்ணார். அந்நிய தேவர்கள் எல்லாம் வணங்க ஆரம்பிச்சார் இல்லையா? அதெல்லாம் வணங்க ஆரம்பிச்ச உடனே அவர் வந்து தேவனுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டார். தேவன் நினைக்கிற நமக்குள்ள இருக்கிற பாவத்தை, நமக்குள்ள இருக்கிற அந்த சின்ன சின்ன இம்பியூரிட்டிஸை எடுத்து போடணும்னு நினைக்கும் போது நம்மளும் இடம் கொடுக்கணும். இதே தாவீதுல வரும்போது தாவீதை வந்து எப்படி செலக்ட் பண்றாங்க ராஜாவா? அவங்களோட பிரதர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாம் நல்ல தோரணையோட இருக்காங்க. தாவீது எப்படி இருக்காரு? சின்ன பையனா இருக்காரு, அழகா இருக்காரு அவரு. ஆனா அந்த டைம்ல பார்க்கும்போது அவருக்கு வந்து எந்த ராஜ கலையோ எதுவுமே கிடையாது. ஆனாலும் அவரை தேவன் தேர்ந்தெடுக்க சொல்றாரு. தேர்ந்தெடுத்து அபிஷேகம் பண்றாங்க. தாவீதுக்குள்ள பாவம் என்கிறாச்சா? தாவீது பாவம் பண்ணாரா? பாவம் பண்ணாரு. ஆனா அந்த பாவத்துக்கு என்ன பண்ணாரு? அவரு தேவனுடைய சமூகத்துல விழுந்து கிடந்தார் இல்லையா? அவங்க மகனை வச்சு தேவன் தண்டிக்கும் போது அவர் என்ன பண்ணாரு? தேவ சமூகத்துல விழுந்து கிடந்தார். ஆனா திரும்ப அவர் வேற பாவங்கள் செய்தாருன்னு நமக்கு பைபிள்ல கொடுத்துருக்கா? இல்லை. ஏன்னா அவரு தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா மாறினார் இல்லையா? இது மாதிரிதான் நமக்குள்ளேயும் கொஞ்சம் சின்ன சின்ன பாவங்கள் நமக்குள்ளேயே இருக்கு. அந்த பாவங்களை தேவன் வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப நம்ம இடம் கொடுக்கும்போது அந்த பாவத்தை நம்ம விட்டு மாற்றி என்ன பண்றாங்க? அந்த இம்பியூரிட்டிஸ் நீக்கப்பட்ட களிமண் போல ஆக்கி நம்ம என்ன பண்றாரு? நல்ல ஒரு ஷேப் கொடுக்குறாரு. தேவன் வந்து நமக்கு ஒரு நல்ல ஷேப் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்மள செலக்ட் பண்ணியாச்சு. ஒரு களிமண்ணை நம்ம செலக்ட் பண்ணி அதில் இருக்கிற இம்பியூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நமக்கு ஒரு நல்ல ஷேப் கொடுத்தாச்சு. ஒரு பானையை நம்ம அப்படியே போய் யூஸ் பண்ண முடியுமா? அந்த ஷேப் பண்ண பானையை முடியாது இல்லையா? என்ன பண்ணுவாங்க? அதை சூடு பண்ணணும். அதாவது இதில் போட்டுருக்கு 760 டிகிரி செல்சியஸில் வந்து அதை சூடு பண்ணுவாங்களா? அதுக்குன்னு சில அப்ரோப்ரியேட் டைம் வச்சு சூடு பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு சூடு பண்ணி என்ன பண்ணுறாங்க? அது எதுக்காக சூடு பண்ணுறாங்க? அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுல பலப்படுத்துறதுக்காக வந்து சூடு பண்ணுறாங்க. இந்த சூடுகள் மாதிரி தான் நமக்குள்ள வர சோதனைகள். நமக்கு எவ்வளவோ சோதனைகள் வரும் இல்லையா? இந்த உலகத்தில் நம்ம சொல்லவே வேண்டாம், நிறைய சோதனைகள். இப்போ என்னோட லைஃப்பில் நானே எடுத்துட்டேன். இந்த வீட்டை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ஒவ்வொரு சோதனை. நான் லாஸ்ட் வீக் கூட நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் இல்லையா? சாட்சி சொன்னேன்ல, ஃபயர் ஆயிடுச்சு வீட்டில். எப்படி என்னன்னு கூட யோசிக்கவே முடியல. என்னோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, நீ 2 மணிக்கு படுத்து 4 மணிக்கு எழுந்துச்சுன்னா இப்படி தான் ஆகும். உனக்கு கான்சன்ட்ரேஷன் இங்கே இருக்க மாட்டேது, நீ உன்னோட கான்சன்ட்ரேஷனே இல்லை, அதனால தான் எப்படியாது. ஸோ அந்த மாதிரி அப்புறம் தேவையில்லாமல் நாங்கள் யோசிக்கவே இல்லாத காரியங்கள் எல்லாம் ஊர்லேருந்து ஃபோன் வருது. இதெல்லாம் எதுக்குன்னா தேவன் அந்த மாதிரி கொடுத்து எனக்கு ஒரு சாந்தத்தை கற்றுக் கொடுத்தார், ஒரு மன அமைதியை அதாவது பொறுமையை கற்றுக் கொடுத்தார். நான் எப்பயும் என்ன செய்வேன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்தால் கூட நான் ரொம்ப சத்தம் போடுவேன். வீட்டில் கற்றுவேன், ஒரு இது பண்ணிட்டு நான் எப்பயும் ஹஸ்பண்ட் வந்து அவங்க டவுன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் முதல்ல டவுன் ஆகி உட்காந்துருவேன் எல்லாத்துலையும். இப்போ என்னன்னா எனக்கு தேவன் வந்து பொறுமையை கற்றுக் கொடுத்தாரு. இந்த காரியத்தில் நீ இப்படி தான் இருக்கணும். இப்போ அந்த ஃபயரான டைமில் நான் ரொம்ப பயந்தது என்னோட ஹஸ்பண்டுக்கு தான் பயந்தேன். நான் எனக்கு வந்து டியூட்டியில் இருக்கும்போது திரும்ப வீட்டுக்கு வரதுக்கே எனக்கு பயம். நான் என்ன பண்ணிட்டு போனேன் எனக்கு ஒன்றும் தெரியல. வீட்டுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன சொல்லுவாங்க, எனக்கு அவன் இது எனக்கு அவனை வந்து தேவன் வந்து அவ்வளோ ஆச்சரிய விதமாக காப்பாற்றினாங்க, அது ஒரு விஷயம். ஆனால் திரும்ப எனக்கு வீட்டுக்கு வரதுக்கு பயம். என்ன பண்ணானா, ஃபோன் பண்ணி பேசும்போது அது கொஞ்சம் நேரம் பரவாயில்ல, ஸ்டவ்வில் பின்னாடி வந்து அந்த கிளாஸ்லாம் உடஞ்சிருச்சான், பரவாயில்ல நீ ஏன் டென்ஷன் ஆகுற அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது, அவர் தான் பேசுகிறாரா இல்லை யார் எனக்கு தெரியல. அந்த மாதிரி இருக்கு. இல்லை பின்னாடிலாம் டைல்ஸ் எல்லாம் உடஞ்சிருச்சான், மேலே ஃபுல்லாக கருப்பாயிடுச்சு, பாக்ஸ் எல்லாம் நெறிஞ்சு போச்சான், பரவாயில்ல அதனால என்ன போட்டுட்டு வேற வாங்கிக்கலாம் வா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு நம்பவே முடியல எனக்கு. சரி ஓகே, ஒருவேளை அவரும் டியூட்டியில் இருந்தார், டியூட்டியில் இருக்கிறதுனால ஒன்றும் பேசல, நான் வீட்டில் வந்து பார்த்துக்கலான்னு இருந்தாரோ என்னோன்னு நினச்சிட்டு நான்
நமக்கும் நிறைய சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் மூலமா தேவன் நமக்கு ஏதோ ஒன்று கற்றுக்கொள்ள, நம்ம கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அதை வந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். அது தெரிஞ்சு இதுதான் நமக்கு தேவன் சொல்லிக் கொடுக்க வரான்னு சொல்லி நம்ம கற்றுக்கொள்ளணும். இதில் நிறைய நமக்கு வந்து எக்ஸாம்பிள் இருக்காங்கல்ல. மோசஸ் கூட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். அவர் வந்து பார்வோன் வீட்டில் எப்படி வாழ்ந்தார், அவர் ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தார் இல்லை அவர். ஆனால் ஒரு எபிரேயனை கொலை, ஒரு எகிப்தியனை கொலை செஞ்சுட்டு வனாந்தரத்தில் போயிட்டார். வனாந்தரத்தில் அவர் வந்து வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கிறதுனா சாதாரண காரியம் இல்லைன்னு சொல்கிறார். அந்த 40 வருடம் வந்து தேவன் அவரை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் அந்த வனாந்தரத்துக்கு அனுப்புனாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா. அந்த இஸ்ரவேலரை வழி நடத்தணும்னா, இஸ்ரவேலரை வழி நடத்துனது ஒரு சின்ன காரியம் கிடையாது. அதுக்கு அவரை தயார்படுத்துறதுக்காக தான் மோசையை வந்து வனாந்தரத்தில் 40 வருஷம் ஆடுகள் மேய்க்க விட்டாங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் பவுல் வந்து தேவனை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமும் அவர் வந்து சுவிசேஷத்தை செய்யும் போதும் அவருக்கு என்ன இருந்தது, அவருடைய சரீரத்தில் ஒரு முள் காணப்பட்டது இல்லையா. அந்த முள் இருந்தால் கூட பவுல் என்ன சொன்னார், என்னை பலப்படுத்திக்கிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு இது இருந்தால் இருந்துட்டு போகுது. ஆனால் இது வந்து என்னோட சுவிசேஷத்தை வந்து தடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா தேவன் எனக்கு அதுக்கேற்ற பலனை தருவார். அது இப்படி அவர் சொல்றதுக்கு முன்னாடி அவர் எவ்வளவோ புடமிட்டு இருக்காரு இல்லையா. பவுலை வந்து புடமிட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு வார்த்தையை வந்து அவர் சொல்றார். அதே மாதிரி யோபு எடுத்துட்டோம்னா, யோபோட கஷ்டம் மாதிரி யாருக்குமே கஷ்டம் வருது. அதுவும் அவர் வந்து என்னது உத்தமன் சன்மார்க்கன்னு தேவனோட வாயிலிருந்தே வார்த்தையை பெற்றவர் இல்லையா. அவருக்கு இவ்வளோ சோதனை இருந்தாலும் யோபுக்கிட்ட என்ன ஒரு நல்ல விஷயம்னா, அவர் வந்து பதறி கூட தேவனுக்கு அகேன்ஸ்டா ஒரு வார்த்தை கூட அவர் பேசுறேன்னு சொல்லுவாங்க இல்லையா. அவரோட நண்பர்கள் எல்லாம் பேசுனாங்க, அவங்க மனைவி கூட அவங்கள வந்து என்ன பண்ணாங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொன்னாங்க. அப்போ கூட அவர் என்ன பண்ணாரு, பதறி ஒரு வார்த்தை கூட அவர் பேசல. ஆனா கடைசியா என்ன சொன்னாரு, யோபு 23வது அதிகாரம் 10வது வசனத்துல என்ன சொல்லியிருக்காரு, யோபு 23வது அதிகாரம் 10வது வசனம். ஆனாலும் நான் போகும் வழியே அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விடுவேன். ஆமா இல்ல, நம்மளும் அது மாதிரி தான். நம்மளை தேவன் சோதித்ததுக்கு அப்புறம் நம்மளும் பொன்னாக விளங்குவோம். அதனால நமக்கு வர சோதனைகளை குறித்து நம்ம கலங்க வேண்டாம். சோதனை எதுக்கு இந்த சோதனை எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்போது தேவன் ஏதாவது நமக்கு ஒன்று கற்றுக் கொடுப்பார். ஓகே, இப்போ இந்த 3 விஷயங்களை நம்ம பார்த்தோம். நம்மளை தேவன் வந்து என்ன பண்ணாங்க, செலக்ட் பண்ணாங்க. நம்மளை வந்து அந்த இதெல்லாம் எல்லா அழுத்துக்களையும் நம்மளை விட நீக்கி போட்டு க்ளீன் பண்ணாங்க. அப்புறம் நம்மளை நல்ல பானையை வணைஞ்சு நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரென்தன் பண்ணி நம்மளை என்ன பண்ணிட்டாங்க, உலகத்துக்கு அனுப்பியாச்சு. இப்போ உலகத்தில் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட வேலை என்ன, நம்மளோட பரம தேவனோட வேலை முடிஞ்சு போச்சு. அவங்க நம்மளை படைச்சு நல்லா இது பண்ணி நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணி இந்த உலகத்துக்கு கொடுத்தாங்க. நம்மளோட வேலை என்ன, நம்ம என்ன பண்ணணும், நம்மளை படைத்தவரை நம்மளை வந்து பிரதிபலிக்கணும், ரிஃப்ளெக்ட் பண்ணணும் நம்ம இல்லையா. இப்போ வந்து ஒரு பானை ரொம்ப அழகாக இருக்குது, இந்த பானை அந்த டிசைன்ஸ் எல்லாம் அழகாக இருக்குன்னா நம்ம யாரை ப்ரைஸ் பண்ணுவாங்க, அதை செஞ்சவரை ப்ரைஸ் பண்ணுவாங்க இல்லையா. அவர் ரொம்ப டேலண்டட் இல்லையா, அவர் ரொம்ப டேலண்டட், அவர் ரொம்ப ஸ்கில்ஃபுல், எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நல்லா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளை படைத்த தேவனை குறித்து அதே மாதிரி சொல்லணும் இல்லையா. இல்லை, நம்ம வந்து தேவன் நம்மளை படைத்தவரை குறித்து நம்மளை பார்க்கும்போது மற்றவர்கள் நம்மளை படைத்தவரை என்ன பண்ணணும், மகிமைப்படுத்தணும். அந்த மாதிரி காரியங்கள் தான் நம்ம பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய குணாதிசயங்களை நம்ம வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும். என்னென்ன தேவனுடைய குணாதிசயங்கள், ஏசப்பா வந்து உலகத்துக்கு வந்தார். பிதா வந்து தன்னுடைய சொந்த மகனையே உலகத்துக்கு அனுப்பினார் நம்மளுடைய பாவங்களை நீக்கிறதுக்காக. ஏசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்துக்கு வந்தப்போ என்னென்ன செஞ்சாங்க, என்ன காரியங்கள்லாம் செஞ்சாங்க, என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, எல்லார் மேலேயும் அன்பு செலுத்தினாங்க இல்லையா. அதுக்கப்புறம் பாவங்களை மன்னிச்சார். அப்புறம் வேற என்ன செஞ்சாங்க, ஒரு முக்கியமான ஒரு காரியம் பண்ணார், ப்ரேயர் பண்ணார் இல்லையா, ஜெபிச்சாங்க. அவங்களுக்காக இல்லை, மற்றவர்களுக்காக ஜெபிச்சார் இல்லையா. அந்த ஒரு காரியம் நம்ம வந்து எப்பயுமே எடுத்துக்கணும். அந்த ஜெபம் நமக்காக மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்காகவும் மற்றவர்களுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணணும். மற்றவர்களுக்காக ஜெபம், யோபு வந்து சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணும்போது தேவன் அவரோட சிறையிருப்பை மாற்றினாங்க. அதனால் நம்ம இந்த ஜெபத்தை எடுத்துக்கணும். எந்த சூழ்நிலையினாலும் நம்ம ஒரு 5 நிமிடம் நம்ம உட்காந்து ஜெபிச்சோம்னா நம்மளோட காரியங்கள் மாறும். இப்போ யாருக்காவது நம்ம கேட்குறோம், அவங்க வந்து சிக்கா இருக்காங்க, அப்படி இருக்காங்கன்னு நம்ம சொல்லும்போது என்ன பண்ணணும், நம்ம அவங்களுக்காக ஜெபிக்க நம்ம கற்றுக்கணும். சேம் இதே பவுல் தான். பவுல் உலகத்தில் அவர் எல்லா
அதிசயங்கள் எல்லாம் செஞ்சாங்க. இல்லையா, நம்ம பைபிளில் படிக்கணும்ல, நிறைய அதிசயங்கள்ல இறந்து போனவங்க கூட உயிரோட எழுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அதிசயங்களை செஞ்சார். இப்போ பவுலையும் பேதுருவையும் நம்ம பார்க்கும்போது அவர் இயேசு கிறிஸ்துவை ரிஃப்ளெக்ட் பண்ணாங்களா? அவங்க 2 பேரும் பண்ணாங்க இல்லையா? அவங்க பார்க்கும்போது ஒரு உண்மையான அப்போஸ்தலன் அப்படின்னு சொல்ல மக்கள் வந்து சொல்ல வச்சாங்க. மக்கள் வந்து சொன்னாங்க அவங்கள பார்த்து. நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க? நம்ம இந்த நிலைமையில, நம்ம இப்போ இருக்கிற நிலைமையில நம்மளை பார்த்து எல்லாம் என்ன சொல்லுவாங்க? தேவனுடைய பிள்ளைன்னு நம்மளை சொல்லுவாங்களா? இயேசப்பாவோட காரியங்களை நம்ம வந்து பிரதிபலிக்கிறோமா? நம்ம கீழ்ப்படினோமா? இயேசப்பா கீழ்ப்படிஞ்சிருக்காங்க, அவங்க பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்காங்க. நம்ம கீழ்ப்படினோமா? சின்ன பிள்ளைங்களுக்கு கீழ்ப்படினோம், அன்பு செலுத்தணும் மற்றவங்க. அதாவது நம்ம சொந்த சகோதரனையோ நம்ம அப்பா அம்மாவையோ அன்பு செலுத்திட்டே இருக்கிறது வந்து அன்பு செலுத்து, உண்மையான அன்பு செலுத்துறது இல்லை. அதாவது இயேசப்பாவை பொறுத்தவரை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க? என்ன சொன்னாங்க? யார் மேல அன்பு செலுத்தணும்னு சொன்னாங்க? நம்மளோட சத்துருவையும் நம்மளை பகைக்கிறவர்கள் மேலே அன்பு செலுத்தணும்னு சொன்னாங்க. அது ஈஸியான காரியம் இல்லைதான், ஆனா தேவனோட துணையோட நம்ம அதையும் நம்மளால செய்ய முடியும். அதுக்கப்புறம் ஜெபம் செஞ்சாங்க. இறுதியில பிதாவோட சித்தத்தை வந்து அவர் நிறைவேற்றினார். நம்மளும் என்ன பண்ணணும்? நமக்கு முடியாதுதான், நம்ம வந்து முடியாத காரியங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம மாம்சத்தினால நம்ம பலவீனமானவர்கள் தான். அதாவது இந்த உலகத்துல இருக்கும்போது நமக்கு நிறைய போராட்டங்கள், நிறைய தொல்லைகள் நமக்கு வருது. எல்லாம் 4 சைடுல தான் நம்மளை நெருக்கும். அதுவும் என்னைக்கு நம்ம வந்து நம்ம லைஃப்ல இதாக வந்து ஸ்பிரிச்சுவலா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோமோ, அதுக்கு பேக்கா 7 ஸ்டெப் நம்ம வைக்கிற மாதிரி நமக்கு சோதனைகள் வரும். ஆனாலும் அந்த டைம்லையும் ஒரு 2 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம் நம்ம பொறுமையோட இருந்து நம்ம ஜெபிச்சோம்னா தேவன் அந்த இடத்துலையும் கூட நம்மளை வந்து மாற்றுறார். நம்மளை வந்து நம்ம பின்னோக்கி போகாதபடி நம்மளை மாற்றுறார். அதுக்கப்புறம் நம்மளை வந்து இவ்வளோ செலக்ட் பண்ணி இவ்வளோலாம் பண்ணியாச்சு. இன்னும் நம்ம வேற என்ன காரியங்கள் பண்ணலாம்? தேவனுக்காக இன்னும் என்னென்ன காரியங்கள் பண்ணலாம்? இயேசுக்கு நம்மளை படைத்த நம்ம தேவனுக்காக, நம்ம தேவனை வந்து மற்றவர்கள் புகழணும். அதுக்காக நம்ம என்ன காரியங்கள் செய்யலாம்? இன்னும் சுவிசேஷத்தை அறிவிக்கலாம் இல்லையா? நமக்கு உனக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நமக்கு சிலப்பா நமக்கு அது முடியலன்னா கூட நம்ம கண்டிப்பாக நம்ம ப்ரேயர் பண்ணலாம் இல்லையா? இந்த மாதிரி காரியங்களை வந்து நம்ம மனதில் வச்சுக்கலாம். நம்ம தேவன் வந்து நம்மளை செலக்ட் பண்ணுறது வந்து ஒரு திட்டத்தோட தான் செலக்ட் பண்ணுறாங்க எல்லா நேரத்துலையும். அது நம்மளை உடனே இன்னைக்கு செலக்ட் பண்ணுறதுல நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை செலக்ட் பண்ணிடுறாங்க. செலக்ட் பண்ணி நம்ம கடவுள் நமக்கு ஒரு காரியத்தை கொடுக்கும்போது நம்ம அதுக்காக நம்ம ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்ல வேண்டாம். எக்ஸ்கியூஸ் சொல்லாமல் இயேசுப்பா எங்களுக்கு பலனை கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். அப்போ வந்து தேவன் நம்மளை என்ன பண்ணுறாரு? அவருக்கு உகந்த பாத்திரமா நம்மளை வணைந்து அவருக்கு ஏற்ற விதமா நம்ம என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு நம்மளை வந்து நம்ம மூலமா அவர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறாங்க. ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அவரும் மகிமைப்படுகிறார், நம்மளும் வந்து இந்த உலகத்துல ஒரு நல்ல ஒரு சமாதானமான வாழ்க்கை நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி காரியங்களை நம்ம மனதில் வைப்போம். மனதில் வச்சு நம்ம ஜெபிக்க ஒரு காரியங்களை செய்வோம். தேவன் நம்ம ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. நீ கொடுத்த இந்த வசனத்துக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, இது எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்தது நமக்கு தெரியும் இயேசுப்பா. ஆண்டவரே, அதை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே அவர்கள் அதை பிரயோஜனப்படுத்த நீ கிருபை செய்தோம். கேட்டதை கேட்ட வண்ணமாக இல்லாதபடி இயேசுப்பா அது ஆண்டவரை ஒரு வாழ்க்கையில உபயோகப்படுத்த நீ கிருபை செய்தோம். நேரத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். நீ பாதுகாத்துக்கணும். நாங்கள் போகிற வரை ஆண்டவரே, நாங்கள் வீட்டுக்கு செல்கிற வரை உங்களுடைய பிரச்சனை எங்களை சூழ்ந்து இருக்கட்டும் ஆண்டவரே. பாதுகாத்துக்கொள்ளும் உடனே நடக்கும். பேசி முறை கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேலையிலும் கூட விசேஷமாக தேவனுடைய வார்த்தைகளை இந்த நாளும் கூட கேட்டோம். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியங்கள் அநேகமான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் கூட நாம் இதில் குறிப்பிட்ட ஒரு சில காரியங்களை நாம் கூட நாம் தெரிந்து கொண்டோம். அல்லேலூயா. நாம் ஒரு களிமண்ணா இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை உருவாக்க பிரியப்படுகிறார். அல்லேலூயா. நம்மை உருவாக்கின பிறகு நாம் சில வேளையில நாம் உடைக்கப்படுகிறோம், நாம் அதை கரைப்படுகின்றோம். ஆனால் மறுபடியும் அவர் என்ன செய்கிறார்? அதை புதுப்பிக்க பிரியப்படுகிறார். அல்லேலூயா. மறுபடியும் நம்மை வணைய பிரியப்படுகிறார். அல்லேலூயா. நம்மை வணைந்து அவருக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய் எடுத்து அவர் கனப்படுத்த பிரியப்படுகிறார். அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்கள் ஆண்டவர் என்பதாக. அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு நேரம் நினைக்கணும், என் இயேசு எப்படி விசேஷித்தவரோ அதை போல அவரை நமஸ்கரிக்கிற நானும் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா.
நான் ஒரு விசேஷித்த ஒரு மகன், நான் ஒரு விசேஷித்த ஒரு மகள். ஆனபடியாலே அவருக்கு நாம் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரிடத்துல. ஆண்டவரே, இதோ என்னை நீர் வணையும் என்று சொல்வோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே நீர் என்னை வணைந்து உமக்கு உகந்த பாத்திரமாய் என்னை பயன்படுத்தும் என்று சொல்வோம். அல்லேலூயா. என்னை நீர் இன்னும் பலப்படுத்தும் என்று சொல்வோம். உடைய பராக்கிரமமான அந்த கரம் என் மேல் அமர வேண்டும் என்று சொல்லுவோம் இந்த வேலையில. அல்லேலூயா. நாம் எழுந்திருப்போம், ஆண்டவரை நோக்கி ஒரு நிமிஷம் பார்ப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இந்த வேலையில் கூறும். அருமையாக வந்திருக்கின்றார் அருமை தேவனுடைய பிள்ளைகளை. தேவன் இந்த நாளிலும் கூட அவர் பிரியப்படுகின்ற காரியம் அதுதான். தேவன் நம் வாழ்க்கையிலே நல்லவராய் இருக்கிறார். நம் ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் பரிசுத்தப்படுத்துவார். எப்பொழுது நாம் பலனுள்ளவர்களாய், கர்த்தருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாய், எப்பொழுது கர்த்தருக்கு பயன்படத்தக்கதான ஒரு பாத்திரமாய் எப்பொழுது மாறுகிறோம், எப்பொழுது எம்மை நாம் ஒப்பு கொடுக்கிறோமோ அப்பொழுது அவர் கல்வாரி இரத்தத்தினாலே சுத்திகரித்து அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நாம் பலன் அடைகிறோம். இந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நான் தேவனிடத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனை சொல்லணும், தேவனே இதோ என்னை உடைத்து உருவாக்கும் என்று சொல்லுவார். என்னை உடைத்து உருவாக்கும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. அந்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவரே, அவருடைய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நம் இயேசு நல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு நல்லவர். நம் இயேசு நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவரே, உருவாக்க மாட்டவர். அவர் எல்லா தடைகளை நீக்கி போடுகிறார். எல்லா தடைகளையும் அகற்றி போடுகிற இந்த வேலையில் கூட ஆண்டவரே நன்றியோடு ஆராதிக்கிறோம். நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வேலையில் கூட அப்படியே நாங்கள் ஆண்டவருக்கு ஒரு பாடலை பாடி நாம் தேவனை நோக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். இயேசு நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாங்களோடு கூட சேர்ந்து அல்லேலூயா. Our
புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம். ஆல்பா ஒமேகா, நான் ஆராதிக்கிறவர், ஜீவனுள்ளவர், இயேசு ஜீவிக்கிறவர், இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறவர். ஒரு புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம். பாத்திரம் அணையப்படுகிற நேரம், பாத்திரம் அணையப்படுகிற நேரம், பாத்திரம் அணையப்படுகிற நேரம், பாத்திரம் அணையப்படுகிற நேரம். மனம் திரும்ப, மனம் திரும்ப என்று சொல்லுகிறான். மனம் திரும்ப, மனம் திரும்ப, மனம் திரும்ப. அக்கினி இறங்கு, அக்கினி இறங்கு. நீ மனம் திரும்ப பொழுது நீ புடமிடப்படுவாய், நீ புடமிடப்படுவாய், நீ புடமிடப்படுவாய். Thank you, Holy Spirit. I love 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 you, my Holy Spirit. I love you, my Lord. I love you, my Lord. Jesus Christ. Oh, you are the mighty Lord of the Holy Spirit. நன்றி ஆண்டவர், நன்றி என்று சொல்கிறவாக, நன்றியோடு துதிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர். Hallelujah. ஆண்டவரே, நீ பரிசுத்தர். Hallelujah. நீ பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, நீ பரிசுத்தர். ஆண்டவரே, நீ பரிசுத்தர். அல்லேலூயா. ஆண்டவரே, நீ பரிசுத்தர். ஓ பரிசுத்த ஆண்டவர், பரிசுத்த ஆவியானவர், உங்கள் பிள்ளைகளை வணங்குகிறேன். இது வணங்குகிற நேரமாக இருக்க முடியாது, வணங்குகிற நேரமாக இருக்க முடியாது. அல்லேலூயா. காலங்களை நேரங்களை பார்க்காத, காலங்களை நேரங்களை பார்க்காத, காலங்களை நேரங்களை பார்க்காத, காலங்களை நேரங்களை பார்க்காத. இது கடைசி காலமா இருக்கிறது, கடைசி காலமா இருக்கிறது. என் மகளே, என் மகளே, கர்த்தருடைய கரத்திலே விழுந்து விடு, கர்த்தருடைய கரத்திலே விழுந்து விடு. காலத்தை நேரத்தை பார்க்காத, அது உன்னை நினைக்க செய்யாது. நீ கர்த்தருடைய கரத்தில் விழுவாய் என்று சொன்னால் அவருடைய நிலை நிறுத்துவார், அவருடைய நிலை நிறுத்துவார். கர்த்தருடைய கரத்திலே விழுந்து விடு, என் ஆண்டவரிலே நிறுத்துவார், ஆண்டவரிலே நிறுத்துவார், பரிசுத்த ஆவியிலே நிறுத்துவார். கர்த்தர் கூட இருப்பார். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிற தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். நன்றி செலுத்துகிற நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி என்று சொல்லுகிறோம் ஆவியானவரே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி செலுத்துகிறோம் தேவன். இந்த நாளுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனை வந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்தை காரணமாக, தேவனை புதிதான ஒரு கிருபை நிறுவனக்காக நன்றி. நன்றி. நீர் மனம் இறங்கி பிள்ளைகளை என் தொட்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன். என் ஆண்டவரே, வந்த ஒவ்வொரு ஆசீர்வதி, குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஊழியர் செய்கிறவர்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு இடத்தும் பயன்படுத்துகிறார்கள். பிள்ளைகளுடைய தொழில்களை விருத்தி உண்டாவதாக இயேசுவின் மகிமையுள்ள நாமத்தினால். பள்ளிக்கூட வாழ்க்கையில பெரிய ஒரு திருப்பம் பிள்ளைகள் காணப்படுது. இயேசுவின் நாமத்தினால் உயர்வை கட்டளை கொடுக்க காத்துக்கொள்ளும் ஆவியானவரை நடத்தும்படி வேண்டுகிறது. வந்த ஒவ்வொரு புதிய ஒரு அனுபவத்தோடு திரும்பி போகட்டும். மகிமையுள்ள இயேசுவின் நாமத்தினால் பொறுப்படுக பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, செய்தி கொடுத்த மக்களை ஆசீர்வதிங்க, ஆராதனை நடத்த மக்களை ஆசீர்வதிங்க, வேத பாடம் நடத்த மக்களை ஆசீர்வதிங்க, கருவிகளை போட்ட மகனை ஆசீர்வதிங்க, சிஸ்டத்தை ரெடி பண்ண மகனை ஆசீர்வதிங்க, இந்த ஊழியர்களை செய்கிற ஊழியர் எல்லாம் சேர்ந்து ஆசீர்வதிங்கப்பா. செய்கிற எல்லா ஊழியமும் எனக்கு காணிக்கையாக இருக்கிறது சொல்லி இருக்கிறேன். ஐயா, உமக்கு செய்கின்ற அந்த ஊழியம் ஒவ்வொரு காரியமும் ஐயா காணிக்கையாக இருக்கிறது. எவ்வளவு ஒரு பாக்கியமா இருக்கிறது. தேவனே, ஆசீர்வதிப்பதாக பிள்ளைகளை வழி நடத்துகிறாங்க. அந்த ஒவ்வொரு நோக்கங்களை நிறைவேற்ற ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள என் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் கூட நாங்கள் அப்படியே ஒருமனப்பட்டு எங்களுடைய ஜெபத்தை நாங்கள் சொல்லுவோம். பரமண்டலத்திற்கு பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக. ராஜ்யம்